ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராம்ப்டன் பிராண்டில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற 2-in-1 ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனை அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வரோம். எப்படின்னு பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கவரில் ஒரு ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு, அந்த ஃபேனில் கனெக்ட் ஆகிருக்க 2-in-1 பெட் சுவிட்ச், அப்புறம் வந்துட்டு ஒரு 2 கேபிளோட கனெக்ட் ஆகிருக்க 2-pin டாப்பர். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சிருந்த இந்த 9 இன்ச் பைப்பு, ஸோ அதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கவர் எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வைக்கும் போது எனக்கு வந்து இந்த பைப் இடிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கட்டிங் மிஷினை வச்சு எந்த பைப்பை நம்ம கட் பண்ணி எடுக்கப்புறம் இந்த மாதிரி சர்ஃபேஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து லீஃப் இடிக்காது. கொஞ்சம் கூட முன்ன பின் இல்லாமல் கரெக்டாக சர்ஃபேஸை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஃப்ரேமில் வந்துட்டு நான் டாப் டு பாட்டமில் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளால் அந்த 4 ஹோலையும் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் சைடில் வந்துட்டு நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். ட்ரில் பிட் இருந்தால் நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி செல்ஃப் டாப்பிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால 2 ஹோல் போதுமானது. ஸோ அதுலேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் 2 ஹோல் மட்டும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதே போல் இதில் நம்ம போடக்கூடிய ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டான பொசிஷனில் வச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 6mm ட்ரில் பிட்டை வச்சு நம்ம ஹோல் போட்டுக்கிறோம். ஸோ அதில் 6mm ஃபிஷரை வச்சு நம்ம போட்டுக்கிறோம். சில இடத்துல வந்து வுட்டன் பிளக் அடிச்சுக்கிறாங்க, அதுவும் நல்ல விஷயம் தான். அதே போல் நான் வந்துட்டு கிச்சனில் இன்னர் சைடு நான் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட் பண்ணிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலேயும் டேக் பண்ணியிருக்கேன், மறக்காம பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ 2 இன்ச் இருக்கிற மாதிரியான ஸ்க்ரூ எடுத்து நான் வந்து பக்காவாக லாக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லீஃப் வந்து இடிக்கவே இல்லை. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரொம்ப டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாலில் போய் லீஃப் இடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கனெக்ஷனுக்கு வந்துடலாம். இதில் 2-way பெட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் 3 பின் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கிரீன் கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்காக. சென்டரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபேஸுக்கு. இன்னொன்று நியூட்ரல் வந்து டேரெக்டாக நம்ம லிங்க் பண்ணிக்கணும். ஆல்ரெடி கொடுத்திருந்த 2 கோர் கேபிளை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் டேரெக்டாக ஒயரிங் பண்ணியிருந்தேன் அந்த ஃபேஸ் நியூட்ரல் வயரே டேரெக்டாக நான் லிங்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஷாக்கெட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஒரு காஸ்ட் சேவிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து டாப்பில் ஸ்க்ரூவும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு எங்கே பொசிஷனில் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்க்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த வைப்ரேஷன் இருக்காது, பக்காவாக அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரன் பண்ணதுமே அழகாக வந்து ரன் ஆகுது. ஸோ உள்ளே இருக்க காற்றை வெளியே இழுத்து தள்ளுது. நமக்கு ஃபிட்டிங்கை பொறுத்து இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மாறும். உள்ளே ஃபிட் பண்ணால் அவுட்டரில் நம்ம இன் கொடுத்துடணும். இந்த மாதிரி அவுட்டரில் கொடுக்கும்போது அவுட்டுன்னு சொல்லி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ளே இருக்க காற்று வெளியேற்று தள்ளும். இப்போ நான் சுவிட்சை அவுட் பொசிஷனில் வச்சு உள்ளே இருக்க காற்றை வெளியே இழுத்து தள்ளுற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.